ராணிப்பேட்டையில் தேங்கியுள்ள குரோமிய கழிவுகளை நவீன தொழில்நுட்பம் மூலம் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தோர் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், டிசிசி தொழிற்சாலை வளாகம் மற்றும் பாலாறு ஆகியவற்றை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் டிசிசி தொழிற்சாலையில் 20 ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்டுள்ள குரோமிய கழிவுகளையும் அவர்கள் பார்வையிட்டனர். கழிவுகளால் பாலாறு மாசுபடுதல் குறித்து ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் குரோமியம் கழிவுகளை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தெரிவித்தார். கம்ப்ளைண்ட் என்னன்னா, அந்த தண்ணியெல்லாம் ரிவர் பாலாறில் போய் அதை மாசுபடுத்துது. அதை முடிச்சுட்டு இப்போ குரோமியம் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். இந்த குரோமியம் 20 வருஷமாக இங்கே இருக்குது. இதை எப்படி இது பண்ணி இதை ட்ரீட் பண்ணுறேன்னு இப்போ பார்த்துருக்கோம். ஒரு ஐடியா கிடச்சிருக்குது. இதை முடிச்சு விட்டு இப்போ பாலாறு ரிவரில் போய் அங்கே சியூவேஜ் பாயிண்ட்லாம் அன்ட்ரீட்டட் சியூவேஜ்லாம் உள்ள டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ எல்லாம் போடுறாங்க. பாலாறு ரிவரை போய் பார்த்துட்டு இப்போ உள்ள ராணிப்பேட்டை முனிசிபாலிட்டி இங்கே எங்கே லோக்கல் பாடி யார் யார் அது இதுக்கு கனெக்ஷனோ இப்போ அவங்கள போய் பார்த்துட்டு இதுக்கு முடிஞ்சோடனே ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு மீட்டிங் போட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இது முடிச்சுட்டு நாங்கள் மாண்பு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வீடுகளிலே மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை மேலாண்மைக்கு உதவ வேண்டும் என்றும் நீதிபதி சத்யநாராயணன் வலியுறுத்தினார்.